இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இவங்களுக்கு இடையேயான இந்த போர் வந்து இப்போ பூதாகரமா வெடிச்சு பயங்கரமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பள்ளிகளை கூட விட்டு வைக்காம பள்ளிகளில் கூட குழந்தைகள் மீது கூட தாக்குதல் நடத்தி அதெல்லாம் யோசிக்கும் போதே ரொம்ப பதட்டமா இருக்கு சார். இந்த போர் வந்து 3ஆம் உலக போருக்கான ஒரு அறிகுறியா, இது வந்து 3ஆம் உலக போரா மாறுமா சார்? பெரிய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக இப்போ சனி மாறி இருக்குது. சனி மாறுறதுனால ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மீனத்தை போகிறதுனால ஒரு நட்பு கிரகமாகிடுறாரு. ஆனால் அதே தனித்து நிற்க சொல்ல கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துருந்தாலும் பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த 20ஆம் தேதிக்குள்ளே, இந்த வர மார்ச் 20ஆம் தேதிக்குள்ளே இந்த சண்டைகள் ஓய்ந்துட்டால் நல்ல பிரச்சனைகள் தீரும். அப்படி இல்லைன்னா பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் அமெரிக்கா அதுவும் இந்த அதிபர் இவர் இருக்க வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். இவரோட பிரச்சனை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த குழப்பங்கள் ரொம்ப, அதுவும் அப்பாவி மக்கள் இறக்குறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதுவும் அப்பாவி மக்கள் இறக்கக்கூடிய நிலைமை வேணாம். இந்த சண்டைகள் நிறுத்துறது தான் மெயின். அதுக்கு நிறைய பேர் பேசி ஒரு கூட்டு முடிவு எடுக்கக்கூடிய நிலை வந்தால் தான் உண்டு. அப்படி இல்லைனா கூட அமெரிக்கா இன்னொரு கண்ட்ரியில் மேலே சண்டை போட போகுது. இந்த பிரச்சனை வர சொல்ல இது கண்டினியூவாக சில சண்டைகள் போயின்னே இருக்கும். ஆனால் இது ஒரு உலக போராக இருக்காது. ஆனால் பிரச்சனை கொடுத்துன்னே இருக்க சொல்ல நடக்கும். இந்த குழப்பங்கள் ஏற்படுத்தியதுனால அப்பாவி மக்களுக்கு தான் பிரச்சனைகள். மக்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். மக்கள் அலைமோறக்கூடிய நிலைமை. நம்ம ஏற்கனவே சொன்ன மார்ச் மாதம் மக்கள் வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அது மாதிரி அப்போ பாருங்கள், துபாயில் வாழ முடியுமா இல்லையா, இல்லை மற்ற கண்ட்ரியில் வாழ முடியுமா இல்லையா, இல்லை சவுதியில் இருக்க முடியுமா, வேலை செய்கிற ஆட்களுக்கு ரொம்ப ப்ராப்ளங்கள் இப்போ க்ரியேட் ஆகிடுது. இப்போ வேலை செய்கிறவங்களாம் இங்கே வந்துடலாமா இந்தியாவுக்கு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நமக்கு மட்டும் இல்லை, எந்தெந்த கண்ட்ரியிலும் வந்து வேலை செய்வாங்க. அந்த கண்ட்ரியில் இருக்க அத்தனை பேருக்குமே ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலைமை இப்போ ஏற்பட்டுருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் இந்த வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். பர்டிகுலராக இந்த 20ஆம் தேதி வரைக்கும் போகணும். இல்லைனா பெரிய ப்ராப்ளங்கள் ஃபேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.